Hello everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். அண்ட் SRISEN பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாஹி புலாவ். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணலாம். பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5லேருந்து 6 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், அதை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தாஹி புலாவில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சில்லிலேருந்து தான் அதோட காரம் எல்லாம் வரப்போகுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பைஸ் பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு நான் தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பொட்டேட்டோ, கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீஸ் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக இன்னொரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த தயிர். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் எதுக்கு இந்த சில்லி பவுடர் கூட போட்டேன்னா, எங்கள் வீட்டில் யாருமே தயிர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது தெரியக்கூடாது, அதனால் அந்த கொஞ்சம் கலர் வரணுன்றதுக்காக தான் நான் போட்டேன். ஸோ தயிரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களில் நிறைய பேர் கூட இப்போல்லாம் தயிர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு அந்த தயிரோட பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும். காயெல்லாம் நல்லா வேகுது. இப்போ நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கப் அரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால தான் நான் வெறும் 2 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்மளோட அந்த சீரக சம்பா ரைஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடிட்டு விசில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில்லே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக தாஹி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் கீ மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பரான ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த தாஹி புலாவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும்.